ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஆரம்பம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் தரமான மற்றும் வித்தியாசமான ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறை இருக்குதுங்க. அந்த சிறைக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா, கைதி இருக்கக்கூடிய சிறையை பெரிய சைஸ் பூட்டு போட்டு பூட்டி இருக்காங்க. அப்படியே அந்த பூட்டை உடைச்சிட்டு வெளியே வந்தாலும் அப்ராக்சிமேட்டாக 200 போலீஸ்காரங்க அந்த ஜெயிலில் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. எப்படியும் அந்த 200 போலீஸ்காரங்களை அந்த கைதி சமாளிச்சிட்டான்னு வைங்களேன். அதை தாண்டி வந்தா 20 அடிக்கு மதில் சுவர் இருக்குதுங்க. சராசரி மனுஷனோட ஹைட் 5 அடின்னு வச்சா 20 அடி சுவர் எப்படி ஏற முடியும்? அப்படியே ஏறினாலும் அந்த மதில் சுவருக்கு மேல எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குது. அந்த ஃபென்சிங்ல பட்டு ஷாக் அடிச்சு சாக வேண்டியதுதான். இந்த நிலையில இவ்வளவு பாதுகாப்பான ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தண்டனை கைதி மர்மமான முறையில தப்பிச்சு போறான். ட்விஸ்ட் என்னன்னா, அவன் அடைக்கப்பட்டிருந்த சிறையோட பூட்டு கூட டேமேஜ் ஆகலைங்க. எப்படி தப்பிச்சிருப்பான்? நீங்கள் நினைக்கலாம், எப்படியும் பையன் சுரங்கம் தோண்டி இருப்பான் அப்படின்ட்டு. அதுதான் இல்லை. அவன் எப்படி தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்ற யோசனையோடய நம்ம இந்த படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வர ஒரு டீட்டெயிலையும் கவனமாக கவனிங்க. அப்போ தான் இந்த படம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேர் வசந்தி. போட்டு மூலமாக ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீண்ட நேரமா யாரோ ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி இவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலி அந்த நபர் கிட்ட ஹீரோயின் டீசல் வாங்கிட்டு வர சொல்லி இருந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு கேட்க, எங்கேயுமே கிடைக்கல மேடம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவருக்கு ஹீரோயின் பணத்தை கொடுக்குறாங்க. அவர் அங்க இருக்கக்கூடிய ஜென்ரேட்டருக்கு டீசல் ஊத்துறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய ஜெயில காட்டுறாங்க. அந்த ஜெயில அப்ராக்சிமேட்டா ஒரு 200 போலீஸ்காரங்க எப்போதுமே பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுங்க. அந்த ஜெயில தான் நம்ம ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோடைய பேரு மிகேலுங்க. ஆக்சுவலி இவர் ஒரு தூக்கு தண்டனை கைதிங்க. விடிஞ்சா இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் இவர் ஜெயிலை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சது கிடையாது. இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைச்சது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், இந்த ஜெயிலில் வேலை பார்க்குறோம், தூங்குறோம். இப்படியே தான் இவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. விடிஞ்சா இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. ஆனா இந்த ஒரு மூமெண்ட்ல இவர் தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி தப்பிக்க முடியும்? ஆல்ரெடி இந்த படத்தோட ஒன்லைனர்ல நான் சொன்ன மாதிரியே இந்த ஜெயிலு ரொம்ப பாதுகாப்பான ஜெயிலுங்க. ஸோ பெரிய சைஸ் பூட்டு, 200 போலீஸ்காரங்க, 20 அடி மதில் சுவர், அது போக எலக்ட்ரானிக் ஃபென்சிங் கம்பி இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்தாலும் ஷாக் அடிச்சு சாக வேண்டியதுதான். இங்கே தப்பிக்கணும்னு நினைச்சாலே சாவுதான் மிஞ்சும். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை கூப்பிட்றதுக்காக போலீஸ்காரங்க வந்து பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த செல்லுக்குள்ள நம்ம ஹீரோவை காணுங்க. எல்லோருக்கும் அலாட் பண்ணுறாங்க. அந்த செல்லில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகளை எல்லாம் கொண்டு போய் செல்லில் அடைச்சிட்டு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. ஹீரோக்கு இந்த ஜெயிலில் கணேஷ் அப்படின்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாருங்க. அவரும் இந்த தகவலை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு. எப்படி அவன் தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்ட்டு. ஹீரோ இருந்த சிறையோட பூட்டினபடியே தான் இருந்திருக்குதுங்க. இப்போ இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக மாதவ், சைத்தன்யா அப்படின்ற 2 டிடெக்டிவ் வந்திருக்கிறாங்க. இவங்க நேராக பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த உயர் அதிகாரி அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை எல்லாம் கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊர்லயே ஹைலி செக்யூரான ஜெயில் தான் அது இந்த ஜெயில் தான். இந்த ஜெயில இருந்து ஒரு கைதி தப்பிச்சு போயிருக்கானா, நீங்க எல்லாம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போனவன் சாதா கைதி எல்லாம் கிடையாது, தூக்கு தண்டனை வாங்கின கைதி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த 2 டிடெக்டிவ்ஸும் போறாங்க. அவங்கள உட்கார வச்சு இந்த உயர் அதிகாரி தப்பிச்சு போன ஹீரோடைய ஃபைல் எடுத்து கொடுக்குறாருங்க. ஆக்சுவலா தப்பிச்சு போனவனுடைய பேரு மிகேல். அவன் ஒரு மரண தண்டனை கைதி. அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு தான் இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கான். ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி இந்த உயர் அதிகாரி சொல்றாரு. என்னங்க, கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறதா சொல்றீங்க, ஆனா ரொம்ப நல்லவன் சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா இந்த ஜெயிலில் ரொம்ப அமைதியா இருப்பான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்ட்டு இருப்பான், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கிரைம் சீனை நாங்க பார்க்கலாமா அப்படிங்கும்போது, அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி உடனே ஹீரோ இருந்த அந்த செல்லுக்கு போறாங்க. இந்த ஜெயிலில் வேலை பார்க்குற போலீஸ்காரங்க மட்டும் குழம்பி போலாங்க. அங்க இருக்கக்கூடிய கைதிகளும் குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. எப்படி ஹைலி செக்யூரான ஜெயில இருந்து இவனால தப்பிச்சு போக முடிஞ்சது? யாரு கண்ணிலுமே படலையே, ஏன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கணேஷோட கண்ணில் கூட படலையே அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிடெக்டிவ் மாதவ் மற்றும் சைத்தன்யா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறை கிட்ட போறாங்க. அந்த சிறையோட பூட்டினபடி அப்படியே இருக்குது. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்றாங்க. உள்ள போய் சுத்தி பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செவுத்துல நேரா ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்கு கீழே ஒரு வளையம் ஒன்று இருக்குது. ஸோ இதுல ஏதோ ஹிடன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் 2 பேருமே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. கம்பி கட் பண்ணல, பூட்டை உடைக்கல, 20 அடி சுவர், ஃபென்சிங் கம்பி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயத்தை தாண்டி ஒருத்தன் தப்பிச்சு போயிருக்கானா, உண்மையிலேயே அவன் திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி இந்த டிடெக்டிவ் யோசனை பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோடைய டைரி ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. அந்த டைரியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த டிடெக்டிவ்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஹீரோ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்றத தாண்டி இவர் எப்படி தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்றது தான் இங்க இருக்கிற டிடெக்டிவ்ஸ்க்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஏன் ஜெயில் கைதிகளுக்கும் கூட மர்மமாவே இருக்குதுங்க. இப்போ இந்த ஜெயிலில் ஹீரோடைய ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு பார்த்தா கணேஷ் அப்படின்ற ஒரு நபர்னு தெரிய வருது. இந்த நபரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ்ஸ் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு
விசாரணை பண்ணுறாங்க. அவரை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்து தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தம்மெல்லாம் கொடுத்து நீ ஏன் கீழே உட்கார்ற மேலே உட்காரு அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக அவர்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. கணேஷ் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ ஒரு கொலை வழக்கில் மாட்டியிருக்கிறாரு. போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வர வழியில் இவங்க வந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகுது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ தப்பிச்சு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே அந்த இடத்துல இருந்திருக்குது. ஆனால் ஹீரோ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா போலீஸ் வண்டிக்கு ஸ்டெப்னி எல்லாம் மாற்றி போலீஸ்காரங்களுக்காக ஹெல்ப் பண்ணி ஜெயிலுக்கு வந்திருக்கிறாருங்க. ஸோ அப்போ தப்பிச்சு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் அவன் தப்பிச்சு போக கிடையாது. இப்போ ஏன் தப்பிச்சு போனான்னு எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்கிறாருங்க. ஜெயிலில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைலண்டாக தாங்க இருப்பார். இவர் கையில் எப்போதுமே ஒரு டைரியை வச்சிருப்பாரு. அந்த டைரியில் ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹீரோ கிட்ட வாண்டடாக வம்பு இழுக்கிறான். ஹீரோக்கு அப்போ சுருன்னு கோவம் வருது. சைலண்டாக இல்லை போட்டு பொலன்னு பொழந்துடுறாரு. அதுக்கு அந்த வம்பு இழுத்த நபரும் ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்க இவங்க 2 பேர்த்தையுமே பிரித்து வைக்கிறாங்க. அந்த சண்டையோட முடிவில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட உனக்கு என்ன உன் வீட்டில் தங்கி இருக்கிறது தானே பிரச்சனை, நான் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அப்போ இந்த கணேஷ் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாக்குறாரு. யாரா இவன் ஏதோ வாடகை வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் கூட பஞ்சாயத்தாய் கோச்சிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கான். அவன் ஜெயில இருக்கிற நினைப்பே அவனுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பையனா இருக்கிறானே அப்படின்ட்டு கணேஷ் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோவும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஹீரோவும் கணேஷும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய கதை கணேஷ்க்கு கொஞ்சம் தெரிய வந்ததா சொல்றாருங்க. அங்க கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கிறாரு. ஹீரோக்கு அம்மா மட்டும்தான். அம்மாவுடைய பேரு லீலம்மா. அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி சுப்பிரமணி ராவ் அப்படின்னு ஒரு சோ கால்டு சயின்டிஸ்ட் இருந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே சில பல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாருங்க. அவர் மட்டும் தனியா இருக்கிறாரு. அவர் வச்சிருந்த ஆண்டனாவை ஹீரோ தூக்கிட்டு போக பாக்குறாரு. அப்போ சயின்டிஸ்ட் எங்கப்பா தம்பி இந்த ஆண்டனாவை தூக்கிட்டு போற, இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒரு ஆண்டனா தானே, இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம காத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் எல்லாம் கப்புன்னு பிடிச்சி கொண்டாந்து டிவியில விட்டுரும். அதன் மூலமா நம்ம எங்கேயோ பேசுறவங்களுடைய குரலையோ முகத்தையோ நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது நீங்க தேவையில்லைன்னு சொல்லி தானே தூக்கி போட்டிருக்கீங்க. இதை எடுத்துட்டு போய் நான் எங்க வீட்டில் வச்சு ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி ரேடியோவில் அனுப்பி ரேடியோவில் நான் படம் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. பையனுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது, ஆனால் ரேடியோவில் படம் வராதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வச்சுக்கிறாருங்க. இந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை ஹீரோ கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு. பல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இவங்க பண்ணுறாங்க. பல நாலேஜை வளர்த்துக்கிறாங்க. நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது தொடர் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே தான் கைஸ் இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோடைய பேர் மிகையில், ஹீரோடைய அம்மா பேர் லீலம்மா. ஹீரோடைய அம்மா ஒரு ஹிந்து, ஹீரோடைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பேராக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சாத்தியம், ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் கணேஷ் கிட்ட கேள்வி கேட்க, அப்போ தான் கணேஷ் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பயாலஜிக்கல் மதர் கிடையாது. இந்த ஊரில் மேரி அப்படின்ற ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோடைய அம்மா லீலம்மாக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ லீலம்மா தான் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து ஹீரோவை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை வச்சுப்போம். ஸோ இந்த குச்சி தான் டைம்னு வச்சுப்போம். டைம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் போயிட்டு இருக்கும். அதாவது நம்ம ஃபியூச்சரை நோக்கி தானே போயிட்டு இருப்போம். என்றைக்குமே இந்த டைம் யாருக்காகவும் எதற்காகவும் ரிவர்ஸில் போகாது, ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். நாம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு சின்ன ஒரு கிளிச்சை கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது தேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லும். நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கும். இது கோஇன்சிடென்ட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் இதுக்கு பேர் தான் தேஜாவு. இதை ஒரு டைம் டிராவல் கான்செப்ட்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்கிறாருங்க. அதாவது நேராக போயிட்டு இருக்க ஒருத்தனுடைய டைம் லைனை டிஸ்டர்ப் பண்ணி விட்டு அவனை ரிவர்ஸ் டைரெக்ஷனுக்கு மாற்றி விட்டா அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிவர்ஸில் வந்துடுவான். அதாவது ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போயிடுவான். ஆல்ரெடி நடந்த விஷயங்கள்லாம் இந்த ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்தவனுக்கு தெரியும். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிற பாருங்க. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்னோட டைம் லைனை டிஸ்டர்ப் பண்ணி என்னை பாஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. நான் ஸ்கூல் லைஃபுக்கு வந்துட்டேன். ஸ்கூல் லைஃப்பில் இருக்கக்கூடிய எனக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும், காலேஜ் லைஃப்பில் என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். என்னால் ஒரு இயற்கை மரணத்தை தடுக்க முடியாது, ஆனால் விபத்தை தடுக்க முடியும். ஸோ இந்த கான்செப்டை தான் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவசரமாக வீட்டில் இருந்து கிளம்புறாரு. சாரை பார்க்கணும், நான் தான் போய் ஃபியூஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ஹீரோடைய அம்மா எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்ன போட்டு நீவி விடு அப்படின்னு சொல்ல ஹீரோ நீவி விடுறாரு. நீனடா எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த சார் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க, சிட்டிக்கு போ, ஒரு படம் பாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் நல்லா சாப்பிடு, வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுடா, என்னையும் வெளியெல்லாம் கூட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி காலுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு விடேன் அப்படிங்கும்போது, இப்போ தானமா போட்டு விட்ட, அவ்வளோ ஞாபகம் மருதியா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்புறாருங்க.
ஸோ நேராக ஃபியூஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ஃபியூஸ் இருக்கக்கூடிய ரூம் ஓப்பனில் தான் இருக்குது. ஃபியூஸ் ஆல்ரெடி போடப்பட்டிருக்கு. என்னடா அது, நம்ம தானே எப்போதுமே வந்து ஃபியூஸ் போடுவோம், ஆல்ரெடி அவர் போட்டுட்டார் போல. ஆனால் ரூம் டோரை கூட அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. இதே நான் இதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன நாள் முழுக்க திட்டியே தீர்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரோட வீட்டுக்குள்ளே போக வீட்டில் வேலைக்காரிக்கு இவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வேலைக்காரி கூட இவர் அப்படியே கனெக்ட் பண்ணி சும்மா ஃபன் பண்ணி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சயின்டிஸ்ட்டை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் வசந்தி. அவங்க தாங்க நம்ம ஹீரோயின். ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்தில் இருந்து யாரோ ஒருத்தங்க இவங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அந்த பொண்ணு யார் என்னன்னு எதுக்கு வெளியே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல, அதான் ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்கல அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரின்னு நம்ம சயின்டிஸ்ட்டும் ஹீரோயினை வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ண இதை எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து யாரோ ஒருத்தங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமா நீ, என்ன விஷயமா இங்கே வந்திருக்க, அது என்ன தேடி வந்திருக்க, சிட்டியிலிருந்து அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நபர் தான் வந்து உங்ககிட்ட இன்டர்ன்ஷிப்புக்காக அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்ல, என்கிட்ட இன்டர்ன்ஷிப்பா, ஆக்சுவலாக அவனை எனக்கு நல்லா தெரியும், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறான், ஆனால் நீ இன்டர்ன்ஷிப் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டு ஜன்னலை உடச்சிட்டு ஒரு கல் வந்து விழுகுதுங்க. எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த சயின்டிஸ்ட்டும் வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரையுமே காணுங்க. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, எல்லாம் அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஹீரோயின் கிட்ட, நீ ஒன்று இங்கேருந்து போத்தவில்லாமா, தெரிஞ்ச யாராவது கிட்ட உன்னை சேர்த்து விட்றேன், இந்த ரூமில் நீ ஸ்டே பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட, யாரோட வேலையாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த ஊரில் பொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான், இந்த ஊரில் கந்தவெட்டி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கும் எங்களுக்கும் ஆகிறது கிடையாது, அவன் தான் எங்களை வம்பெழுக்கிறதுக்காக இந்த மாதிரி கல்லை தூக்கி ஜன்னல் கண்ணாடியை உடச்சிருப்பான், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அங்கே இருக்கக்கூடிய ரூம்குள்ளே தங்க வச்சுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொன்னான் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஊரில் கந்தவெட்டி பிஸ்னஸ் மட்டும் பண்ணலங்க, இல்லீகலாக இந்த கஞ்சா கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு நாள் கடத்தும் போது நம்ம ஹீரோ பார்த்துட்டாரான். கண்டிப்பாக நம்ம ஹீரோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான், அதனால அவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்னானோடைய கேங்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ நம்ம கிட்ட ஏதாவது கணக்கு விளக்க வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற வீடே பார்த்தீங்கன்னா கந்தவெட்டி கடனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொன்னான் முடிவெடுக்கிறான். அப்புறம் இந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட, நீங்கள் வந்து இந்த வேலையை பாரு அப்படிங்கும்போது, இல்லை இந்த வேலையை டச் பண்ணால் ரொம்ப நேரம் ஆயிரும், நான் போய் என்னோட அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து இந்த வேலையை நான் பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹீரோனுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியும், இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியல, உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சு வச்சானான்னு எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ தப்பாக இருக்குன்னு தோணுது, நீ யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நான் வேற யாரும் கிடையாது, உங்களுடைய பொண்ணு தான் அப்படின்ட்டு. நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஆக்சுவலாக இந்த சயின்டிஸ்ட்டுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. சின்ன வயசாக இருக்கும்போது இந்த சயின்டிஸ்ட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பையனை அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸ்குள்ளே வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருந்திருக்கிறாரு, இந்த டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயமா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க பையன் காணாமல் போயிட்டான், ஈவன் இறந்து போயிட்டான்னு கூட எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனுடைய சாவுக்கு காரணம் அவங்க அப்பா தான். பொண்ணு இங்கே இருந்ததுன்னா பொண்ணையும் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோயினை இந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு தோணு இருக்குது, அதனால தான் கிளம்பி இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த கதையை கேட்கும்போது ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குங்க. அட பாவி கிளவா, இத்தனை வருஷம் எனக்கு எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கறதுக்காக நீ உன் கூட என்னை வச்சுக்கலையா, உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னை பயன்படுத்துறதுக்காக தான் கூட வச்சுட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. வழக்கம் போல் தன்னுடைய அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வர சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறதுனால அவங்க அம்மா கூட ஒழுங்காக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லைங்க. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இந்த டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோ எழுதின டைரியிலேருந்து ஃபர்தராக ஹீரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் உட்கார வச்சு இந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றின எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை தான் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது இவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை படுக்க வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய ஹீரோ பாஸ்ட்டுக்கு போயிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிட்டாருன்னு வைங்களேன், இந்த 10 நாளில் அவருக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டு கொஞ்சம் பேசிக்கான லெவல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பற்றின டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ரூமில் இருக்கக்கூடிய விண்டோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ காற்றுனால தான் ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி விடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இது வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணி விடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க,
இல்லை உன்னோட வீட்டுக்கு வரணும், உன்னோட அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது சரி ஓகேவா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. சயின்டிஸ்ட் மட்டும் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு அந்த ரூம்குள்ளே இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ண ஹீரோ அவங்க அம்மாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அப்போ ஹீரோனுடைய காலில் அட்டைப்பூச்சி இருக்கும். அதை நீ நினைக்கிற மாதிரி ஈஸியாலாம் வந்து எடுத்துட முடியாது வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சுண்ணாம்பெல்லாம் வச்சு அதை எடுத்து விட்றாருங்க. அப்போ ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது இவன் இப்படி தான் ட்ரெஸ் இல்லாமல் விளையாட போயிடுவான், அவனோட உடம்புல அட்டைப்பூச்சி வந்துடும், சுண்ணாம்பெல்லாம் வச்சு தான் எடுப்போம், அது ஒரே காமெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பழசையெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை திரும்ப கொண்டு போய் விடுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இந்த சயின்டிஸ்ட்டு ஃபுல் போதையில் இருக்கிறாரு. கையில் வச்சிருக்கிற கிளாஸ் எல்லாம் கூட கீழே போட்டு உடச்சிருக்காரு. மறுபடியும் உடச்சிட்டாரா, எதுக்கு இவ்வளோ குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் க்ளீன் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட்டை கொண்டு போய் ஹீரோ அவரோட ரூமில் படுக்க வைக்கிறாரு. அப்போ இந்த சயின்டிஸ்ட்டு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. அவர் ஏன் இப்படி நம்ம ஹீரோவை குறுன்னு பார்க்குறாரு அப்படின்றதுக்கான காரணம் நமக்கு இப்போதைக்கு தெரியலைங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நம்ம ஹீரோயின் புதுசு தானே, இந்த ஊரை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மிஷின் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இனி ஹீரோவை அதில் படுக்க வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கறது தான். சப்போஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வந்து பாஸ்ட்டுக்கு போவார். இப்போ இந்த 10 நாளில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போன ஹீரோக்கு தெரியும். எதை வேணாலும் அவர் நினச்சா சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது கோளாறு கொடுத்துச்சுன்னு வைங்களேன், அப்புறம் ஹீரோவுடைய வாழ்க்கையே கோளாறாயிரும். போகிறதுக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்ட்டுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் பிரியா விடையெல்லாம் கொடுத்துட்டு தான் கைஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளேயே இவர் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. ஃபைனலி மிஷின் ஆன் பண்ணுறாங்க. ஒரு பிளாக் கலரில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஏதோ கோளாறு கொடுக்குதுன்னு தெரிஞ்சோடனே பட்டுன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹீரோ உயிரோட வெளியே வந்துடுறாரு. இப்போதைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இந்த டிடெக்டிவ்ஸ் இந்த டைரியை படித்து தானே ஹீரோடைய கதையை தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க. அப்போது இந்த சயின்டிஸ்ட் கதாபாத்திரம் ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கு. ஜெயிலிருந்து இப்போ ஹீரோ தப்பிச்சு போயிருக்கிறாரு. தப்பிச்சு போன ஹீரோ கண்டிப்பாக இந்த சயின்டிஸ்ட்டை தான் பார்க்கறதுக்காக போவார். சயின்டிஸ்ட்டை பிடிச்சோம்னா ஹீரோ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ இந்த கணேஷ் அப்படின்ற கைதி சொல்கிறாரு, உங்களால் அந்த சயின்டிஸ்ட்டை பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஏன் முடியாது அப்படின்னு கேட்க அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஹீரோ ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தார் இல்லையா, அவர் கொலை பண்ணது வேற யாரையும் கிடையாது, இந்த சயின்டிஸ்ட்டை தான். அதனால் நீங்கள் சயின்டிஸ்ட்டை தேடி போகிறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் இந்த கதை ஃப்ளாஷ்பேக்கு போது ஹீரோ வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ ஹீரோ கிட்ட கேட்குறாங்க நீ என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்தா ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருந்தது, என் காலில் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருந்தது அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இந்த சயின்டிஸ்ட்டும் நம்ம ஹீரோனும் யோசனை பண்ணுறாங்க, நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகுது, ஆனால் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த தப்பை சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு வெளியில் ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா இந்த பொன்னன் அப்படின்ற ஒரு நபர் தான். இந்த பொன்னன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டியை ஹீரோ பார்த்துட்டாருங்க. அதனால ஹீரோக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அவங்க பண்ண இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்த மாதிரியே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாருங்க. ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இந்த ஹோட்டலில் காஃபி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து காஃபியை குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா இந்த காஃபிக்கான காசு மட்டும் தான் கொடுத்துருக்க, பழைய பாக்கிக்கான காசு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்போ இந்த கடைக்கு வந்தேன், எப்போ பழைய பாக்கியை வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எப்போ விளையாடிட்டு இருக்க அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாரு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்றாங்க. ஆனால் நடந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஹீரோ இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் அந்த கடைக்கு போயிருக்கிறேன் ஆனால் பழைய பாக்கியெல்லாம் வச்சது கிடையாது, ஆனால் அவர் பொய் சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மாக்கான இறுதி சடங்கு அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த பொன்னன் அப்படின்ற ஒரு நபர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய அம்மாவும் ஹீரோவும் வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது பேசுறதுக்கான இடம் இது கிடையாது, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை இப்போவே பேசி ஆகணும், அப்புறம் நாளை பின்ன அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கும் பொன்னனுக்கும் அந்த இடத்துலேயே சண்டை வந்துடுதுங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லோருமே தலையிட்டு இவங்க 2 பேர்த்தோடைய பஞ்சாயத்தை கிளியர் பண்ணி விட்டுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோ அவங்க அம்மா இறந்து போன துக்கத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வீடு வேண்டாம், நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அம்மா இறந்து போன அந்த நினப்பிலேயே இவர் இல்லை அம்மா இருக்காங்கன்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் இவர் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனும் சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து அந்த மிஷினில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த மிஷின் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தயாராகிடுச்சு. நம்ம ஹீரோவை மறுபடியும் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மிஷினில் வந்து படுக்க வைக்கிறாங்க.
இந்த சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோவோட கையில ஒரு மோதிரத்தை போட்டு விடுறாருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மோதிரத்தை நீ என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஒரு மெட்டல் கேஜில் போய் படுத்துக்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடங்குறாங்க. அந்த மிஷின் ஆன் பண்றாங்க. ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷுவல்ஸா இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த மிஷின் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்றதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டக்குன்னு பார்த்தா ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்து கண்ணை முழிக்கிறாருங்க. அப்போ இவர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது பிரசன்ட்ல இருந்து அவர் பாஸ்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்போ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியும். உடனடியாக இந்த விஷயத்தை போயிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லணும், இந்த மிஷின் ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு கிளம்புறாரு. இவருக்கு பசி வேற பயங்கரமா எடுக்குதுங்க. அதனால ஃபர்ஸ்ட் நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஏன்னா ஹீரோடைய அம்மா வந்து உயிரோட இருக்கிறாங்க. அதை பார்த்து இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, எமோஷனல் ஆகுறாரு. அவங்க அம்மா கையால் ஒரு சாப்பாடும் சாப்பிட்றாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட்டை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் இந்த டைம் லூப்ல ஹீரோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணி விட்டுறாரு. அதாவது காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இல்லீகலா இந்த பொன்னன் அப்படின்றவன் போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு இருப்பான். அதை நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. ஸோ அவரோட முகத்தை மறைச்சிட்டு கிளம்பும் போது ஒருத்தன் பார்த்து போட்டு கொடுத்துருவோம். இதனால தான் பார்த்தீங்கன்னா பொன்னன் வந்து நம்ம ஹீரோ மேலே காண்டில் இருப்பான். இவன் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டான், இவன் நமக்கு குடைச்சல் கொடுப்பான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போறாரு. அவர் கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட நான் வந்து காசு கொண்டாந்து கொடுக்குறேன், சப்போஸ் நான் கொடுக்கலான்னா நீங்களே ஞாபகப்படுத்தி கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு சில பல விஷயங்கள் தெரிய வருதுங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போனார் இல்லையா, பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோவே தான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட். பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோ பாஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த லைஃப்லயே இருந்த ஹீரோ அங்கேயே தான் இருக்கிறாரு. ஆக மொத்தம் ஒரே யூனிவர்ஸில் ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், ஒருத்தர் அவரோட வாழ்க்கைப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃப்ளோலயே அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க ஃபியூச்சர்ல பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வாட்டி ஹீரோவோட வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி நீங்க கொடுத்த மோதிரம் பாருங்க, நீங்க தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த மோதிரத்தை கொடுக்க சொன்னீங்க, உங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருங்க. அந்த சந்தோஷத்துல தான் இவர் பயங்கரமா சரக்கு அடிச்சிருந்திருப்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோவும் ஹீரோனும் வந்திருப்பாங்க. நீங்க ஏன் அளவுக்கு அதிகமாக சரக்கு அடிச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துருப்பாரு. ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சயின்டிஸ்ட் கிட்ட ஹீரோ சொல்றாரு, என்னோட அம்மா கொஞ்ச நாள்ல இறந்து போறாங்க, நான் அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்ல, அவங்க இயற்கையாக இறந்து போறாங்க, அதை உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா உன்னோடைய அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உன்னால அவங்களுக்கான வாழ்க்கையை கொடுக்க முடியும், கொஞ்ச நாள் டைம் இருக்குல்ல, அவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்று அப்படின்னு சொல்ல இந்த செகண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக போயிடுவாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ளோலையே வாழ்க்கையில வாழ ஆரம்பிப்பாரு. நாம இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போடுறதுக்காக போனப்போ ஆல்ரெடி வந்து ஃபியூஸ் போடப்பட்டிருக்கும், டோர் ஓப்பன்ல இருந்திருக்கும். இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து அந்த ஃபியூஸை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருப்பாரு. ஆனா ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்த செகண்ட் ஹீரோ தான் அதை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியில் நம்ம செகண்ட் ஹீரோ இருப்பாருங்க, அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த ஜன்னல் கண்ணாடி உடச்சிட்டு ஒரு கல் வந்து விழுகும் இல்லையா, அதை பண்ணது கூட நம்ம ஹீரோ வந்து பொன்னனோட வேலையாக தான் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை பண்ணது கூட செகண்ட் ஹீரோ தாங்க. ஆக மொத்தம் இந்த யூனிவர்ஸில் ஃபர்ஸ்ட் ஹீரோ மற்றும் செகண்ட் ஹீரோ அப்படின்னு ஒரே மாதிரியான ரெண்டு பேர் ஒரே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் செகண்ட் ஹீரோக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த செகண்ட் ஹீரோ ஒரு சில விஷயத்தை பண்ணி விட்டார் இல்லையா, இந்த டைம் லூப்பில் வந்துட்டு இந்த பொண்ணனோடைய இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்ததுனால ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணி விட்டாருங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா, இந்த பொன்னன் வந்து சரக்கையெல்லாம் ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருந்திருப்பான், அதை தீய வச்சு கொளுத்தி விட்டுறாரு. அந்த இடத்த விட்டு தப்பிக்க நினைக்கும் போது இந்த பொன்னன் கிட்ட மாட்டிக்கிறாரு. செகண்ட் ஹீரோவை அந்த இடத்துல பிடிச்சி வச்சுட்டு இந்த சயின்டிஸ்ட் கிட்ட பஞ்சாயத்து பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பொன்னனோட கேங் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவை வச்சு உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவன் அங்கிருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டானா, சும்மாவே விட மாட்டான்டா இருறான்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே பாத்தீங்கன்னா இந்த பொன்னன் கொளுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க பாத்தீங்கன்னா
வீடு தீ பிடிச்சி எரிஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்டாப் ஆகுது. அந்த தீயில பார்த்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட்டும் இறந்து போகிறாரு. ஆனால் அவர் சாவறதுக்கு முன்னாடி விவரமாக அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி அந்த வீட்டுக்கு வெளியில் வீசிடுவார். நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விழுந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பிச்சிருவாங்க. அப்போது அந்த மெட்டல் கேஜில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் கண் முழிச்சு வெளியே வந்துடுவார். வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சூழ்நிலையில் போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து ஒரு கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணிட்டு போனது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான். செகண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொன்னன் கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. வந்து பார்க்கும்போது இந்த சம்பவமெல்லாம் நடந்திருக்கு. செகண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே தான் இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோனை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாதனால ஒரே யூனிவர்ஸில் 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பேர்த்தையுமே ஒன்னாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சயின்டிஸ்ட் தூக்கி போட்ட அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே படித்து நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டைரியில் எல்லா விஷயத்தையுமே எழுதி கொண்டாந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் நடந்திருக்குது. ஸோ நீ வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பாத்ரூம்குள்ளே போயிரு. அந்த பாத்ரூம்குள்ளே இந்த செகண்ட் ஹீரோ இருப்பான். ஸோ 2 பேருமே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் ஹீரோ வந்து ஜெயிலுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் ஹீரோ வெளியவும் வந்துடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோனும் சேர்ந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய 2 ஹீரோக்களையும் ஒன்னாக்கிட்டா இப்போ பாஸ்ட் ப்ரெசென்ட் ஒன்னாயிரும். ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோ வந்து மாயமா மறைஞ்சிருவாரு. ஸோ ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹீரோவை எதுக்காக வெளியே கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல ஈடுபடுத்தினாங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோ வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா செகண்ட் ஹீரோ வந்து மாயமா மறைவாரு. மறைஞ்சு ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீரோ கூட கலந்துருவாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து மரண தண்டனை வாங்கி சாவ வேண்டியதுதான். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ வெளியே கொண்டு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஈடுபடுத்தினாங்க. அதனால ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா மாயமா மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சு ஃபர்ஸ்ட் ஹீரோ கூடயே கனெக்ட் ஆகிட்டாரு. இப்போது பாஸ்ட் ப்ரெசென்ட் 2மே ஒன்றாயிடுச்சு. வெளியில் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் ஹீரோ இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் போலீஸோடைய கண்பார்வையிலிருந்து தப்பிச்சிருவாங்க. இப்போது டிடெக்டிவ்ஸ்க்கு எல்லாமே புரியுது. ஆனால் இதை வந்து என்னென்னு கொண்டு போய் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? டைம் ட்ராவலு பாஸ்ட் ப்ரெசென்ட்னு கோர்ட்டில் கொண்டு போய் சொன்னோம்னா நம்பவா போகிறாங்க? அதனால் டெக்னிக்கலி இந்த கேஸ் வந்து தோத்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த கேஸில் ஜெயிச்சிட்டோம். எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த டிடெக்டிவ் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெயிலில் இருக்கும்போதே இந்த கணேஷ் ஹீரோ கிட்ட ஒரு முறை சொல்லியிருப்பாரு, நம்ம 2 பேரும் ஒரு நாள் வெளியே போயிடலாம், வெளியில் போய் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ராஜாவாக வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஹீரோ அப்படியெல்லாம் இல்லைண்ணா, ஒரு நாள் உன்னை விட்டு நான் மாயமாக மறைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவன் என்ன உளறான் அப்படின்னு கணேஷ் சொல்லுவார். ஆனால் இப்போ உண்மையிலேயே நம்ம ஹீரோ ஜெயிலில் இருந்து மாயமாக மறைஞ்சிட்டாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலன்னா இந்த படம் இப்போ தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. டைம் இருந்ததுன்னா இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். Take care and cheers.